பெரிய இந்திய சினிமாவுக்கு பெரிய இழப்பு. இப்போ 2 நாள் முன்னாடி தான் திருமணத்தில் கூட இருந்தார். ரொம்ப பெரிய இழப்பு இது இந்திய சினிமாவுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். ஒரு படத்தில் பணியாற்றியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு அவர் ரொம்ப ஃபேன். எங்கள் அம்மா அதனால் ஒரு படம் இதில் எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்து யார்கிட்டையும் கேட்டதில்லை, ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லி இப்போ 2 நாள் கல்யாணத்தில் பார்த்தோன்னே அம்மா எப்படி இருக்காங்க, நீ என் ஃபேன் இல்லை உங்கள் அம்மா தான் ஃபேன் எனக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஷாக்கிங். திடீர்னு இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்துட்டு அது திடீர்னு இல்லைன்னா ஒரு மாதிரி அது ஏற்றுக்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இது சில விஷயங்கள் ஃபேமிலியாக நம்ம கூட இல்லைனாலும் அவங்க ஃபேமிலியாக மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. அவர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கார். இது சினிமா மூலியமாக இருக்கட்டும், ஒரு கதைகள் மூலியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அவங்க வாழ்ந்து சாதிச்சிருக்காங்க. அந்த ஞாபகத்தோடு நம்ம இன்னும் வாழ்வோம். அவங்களோட லெகசியை கொண்டு போவோம்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பெரிய இழப்பு தான். சாந்தனும் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அவர் மூலியமா நான் என்னோட ஆரம்ப காலத்தில் என்னோட எல்லா படம் ரிலீஸ் வந்து இன்வைட் பண்ணுவேன். ஸோ அப்போதுலேருந்து நிறைய கூட அப்பான்னு சொல்லி பழக்கம் இருந்தது. ஸோ அதனால அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இன்னொரு அப்பா ஸ்தானத்தில் தான் இருக்காரு. அது கொஞ்சம் ரொம்ப இன்னும் ஏற்றுக்க முடியல அவர் இல்லைன்றது. ஸோ அந்த கஷ்டம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. லைக் சினிமாவாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அது மாதிரி பேக் டு பேக். அவர் கெரியராகவே இப்போ தான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு இருந்தார். மறுபடியும் ஆமாம், கெரியராக இப்போ ரொம்ப ஸ்டேபிள் ஆகிட்டு இருந்தார். நல்ல படங்கள் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு இழப்பு கண்டிப்பாக ஒரு பெரிய வலியை கொடுக்கும். ஹோப் ஹி ரெக்கவர் சூன். நாங்கள் எல்லாமே கூட இருப்போம் கண்டிப்பாக. ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லை, இது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இழப்பு தான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர் சாந்தனு எனக்கு. அவர் இப்படி உடஞ்சி போயிருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் இது. அண்ட் எல்லா டைரக்டர்ஸும் இன்றைக்கி எவ்வளோ ஹீரோஸ் எல்லாருமே அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்தவங்க இருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் லவ் டு ஹிஸ் ஃபேமிலி. கண்டிப்பாக அவர் எடுத்த கதைகளாக இருக்கட்டும், அவர் பண்ண கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமான ஒரு விஷயங்கள். புதுசாக யாருமே பண்ணாத ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு உண்மையான பக்கத்தில் வீட்டில் நம்ம என்ன நடக்குதோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. சாந்தனு அவருக்கு நடிப்பை சொல்லி தரதா இருக்கட்டும், அவரை இம்ப்ரூவ் பண்ணி திரைத்துறையில் முன்ன வைக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படி எடுப்பார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு? இல்லை, அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. அது அவங்க அப்பா பையனுக்குள்ள இருக்கிற பர்சனலான விஷயங்கள். பட் இருந்தாலும் என்னோட நெருங்கிய நண்பன் சாந்தனு. அண்ட் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நேற்று கூட அவர் வீட்டுக்கு லஞ்சுக்கு சாப்பிட்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு அது திடீர்னு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ரொம்ப ஆமாம், லஞ்சுக்கு. எப்படி இருந்தா சார்? நான் அவரை பார்க்கல, பாக்யராஜ் சார் பார்க்கல. நான் சாந்தனும் கீக்கி அவங்களோட இருந்தேன். எனக்கு இது நடந்தது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுவும் சாந்தனுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து. ஸோ ஸ்ட்ரென்த் உண்மையாகவே அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுன்றது தான் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.